வணக்கம் மக்களே, நான் கோகுல். மக்களே, ரீசெண்டா 72வது தேசிய விருதுகள் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தப்பட்டு ஒரு பக்கம் கான்ட்ரோவர்சி போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வாழ்த்துக்கள் குவிஞ்சுகிட்டு இருக்குங்க. இது போன்ற ஏகப்பட்ட சம்பவங்கள் ரீசெண்டா நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு சிறந்த பின்னணிக்கான இசைக்கான நேஷனல் அவார்டு கொடுத்திருக்காங்க அமரன் படத்துல இருந்து. இதற்கு ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய அதாவது முன்னாள் மனைவியான சைந்தவி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல எந்த அளவுக்கு ஃபாஸ்டா சொல்லி முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா வேகமா சொல்லி முடிச்சிடறேன். மகளே, அதாவது ரீசெண்டா 72 அதாவது 72வது நேஷனல் அவார்ட்ஸ் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுல மேஜர் அவார்ட்ஸ் தனுஷ் அவர்களுக்கு தான் போய் சேர்ந்திருக்கு. இது சம்பந்தப்பட்டு கான்ட்ரோவர்சி பயங்கரமா சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. ஏன்னா அப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. அத்தனை நபர்கள், எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் அத்தனை பேர் இதை பயங்கர கான்ட்ரோவர்சியாக சர்ச்சை மிகுந்ததாக பேசிட்டு வராங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த நேஷனல் அவார்ட்ஸ் இந்த விருதுகளை கொடுக்குறாங்க இல்லையா, இது எந்த பேஸ்லயா கொடுக்குறாங்க? ஸோ தனுஷ் அவர்கள் ஒரு நல்லா நடிக்கக்கூடிய சூப்பரான ஒரு நடிகர், இல்லைன்ட்டு சொல்லவே இல்லை, செம மாற்றுக்கிறது கிடையாது. பட் இந்த ராயன் படத்துக்கெல்லாம் எப்படி நேஷனல் அவார்டு கொடுக்கலாம்? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. அந்த படத்தை விட எவ்வளோ நிறைய சிறந்த படங்கள் என்பது இருந்திருக்கு. ஆனா அந்த படத்துக்கு எப்படி நீங்க இந்த பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு, இந்த நேஷனல் அவார்டு கொடுப்பீங்க? இதை தாண்டி இன்னமும் ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்ட்டு கேப்டன் மில்லர்ல திருப்பியும் தனுஷ் அவர்களுக்கு அதுல ஒரு நேஷனல் அவார்டு அப்படின்ட்டு சில நேஷனல் அவார்டு தனுஷ் அவர்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டது பயங்கர விமர்சனகரமாக, சர்ச்சைகரமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வாறாக சர்ச்சைகளை பற்றி பேசக்கூடிய நபர்கள் அந்த நேஷனல் அவார்ட்ஸ்ல அதுல கலந்துக்கிட்டு அந்த அவார்ட்ஸை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ இந்த அவார்டு இந்த படத்துக்கு தான் அப்படின்னு பண்ணாங்க இல்லையா, அவங்களை சர்ச்சைப்படுத்தினா இந்த இடத்துல பிரச்சனையே கிடையாது. தேவையில்லாம தனுஷ் அவர்களை இந்த இடத்துல இழுக்கிறது ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ அவருக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கறது ஏதோ அவர் போய் செலக்ட் பண்ணி எனக்கு தாங்க அப்படின்றலாம் கிடையாது. அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த நபர்கள் இந்த இடத்துல விமர்சிக்கப்பட வேண்டும். அதை விட்டுட்டு தனுஷ் அவர்களை இந்த இடத்துல ஒரு சிலர் தாக்கி பேசுறது சரியில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவர் ஒரு சூப்பரான ஒரு நடிகர். அவர் பல்வேறு விதமான திறமைகளை அவருக்குள்ள வச்சிருக்காரு. அவர் நேஷனல் அவார்டுக்கு டிசர்வான ஒரு பர்சன் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. அது போன்ற ஒரு மனிதரை ஒரு வகையாக அப்படியே சர்ச்சைப்படுத்தி பேசுறது, பர்சனல் இன்டென்ஷனுக்காக அந்த மனுஷனை டேமேஜ் பண்றது கொஞ்சம் கூட இந்த இடத்துல சரி என்று சொல்ல முடியாது. ஸோ அந்த நேஷனல் அவார்ட்ஸ் சார்ந்த விமர்சனங்களை வைக்கலாமே தவிர்த்து ஒருத்தவங்களை பத்தி தப்பு தப்பா சொல்றது மிக மோசமான ஒரு விஷயம் என்று தான் பொருட்படுத்த முடியும். அது போன்ற மனிதர்களே தயவு செஞ்சு திருந்துங்க. ஸோ அவர் கோலிவுட்டை தாண்டி ஹாலிவுட் அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் போய் நடிச்சிட்டாரு. அப்பேற்பட்டிருக்கக்கூடிய மனிதர் மேல நீங்க ஒரு வகையான விமர்சனங்களை அடுக்குவது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல பொருட்படுத்த தோணுது. ஏவிங்க இப்படி இருக்கா? இன்னொரு சூப்பரான சிறப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்னன்னு பார்க்கும்போது, ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு சைந்தவி அவர்கள் ரீசெண்டா வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட நிறைய பேர் சைந்தவி அவர்களுக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. சைந்தவி அவர்கள் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பதிவு பண்ணது ஏன்னு பார்த்தோம்னா, சைந்தவி அவர்களுக்கும் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கும் ரீசெண்டா இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற இந்த சம்பவம் நடந்திருந்தது. ஸோ அவங்க என்னதான் டிவோர்ஸ் வாங்கியிருந்தாலும் ஒன்னா சேர்ந்து பாடுறது, அவங்க குழந்தைய ஒன்னா சேர்ந்து பாத்துக்கிறது, இவ்வாறான விஷயங்கள் வரவேற்கத்தக்கது. ஸோ ஒருத்தவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்னா நம்ம பார்த்திருப்போம், எலியும் பூனையமாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள பெருசா ஒத்து வராது. அது போன்ற நபர்களுக்கு இடையே சைந்தவி அவர்கள் எவ்வளவு சூப்பரா நடந்துக்கிறாங்க பாருங்கயா, சூப்பரியா சௌந்தவி அவர்கள் அப்படின்ட்டு பல வாழ்த்துக்கள் வந்துகிட்டு இருக்குங்க. அதற்கு ஏற்ப அவர் ரீசெண்டா அவங்க ஒரு சிறப்பான ஒரு செயலை செஞ்சிருக்காங்க, சொல்றேன் பாருங்க. ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு அமரன் படத்துல சிறந்த பின்னணி இசைக்கான நேஷனல் அவார்டு என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ இதற்கு சைந்தவி அவர்கள் அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல ஜிவி அவர்களுக்கும் அந்த படக்குழுக்கும் வாழ்த்துக்களை பதிவு பண்றாங்க. ஸோ நோ ஈகோஸ், நோ டென்ஷன்ஸ் எதுவுமே இல்லை அவங்களுக்குள்ள. ஸோ ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை இருக்கு பாத்தீங்களா, இதை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். சைந்தவி அவர்களை இந்த இடத்துல பாராட்டி ஆகணும், மாற்றுக்கத்தே கிடையாது, சூப்பர்ன்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களே இந்த இடத்துல ஒருத்தவங்க ஒரு சிலர் அப்படியே எதிரும் புதிருமாக மாறிடுறாங்க. ஸோ அவ்வாறான விஷயங்கள் ஒரு புறமாக வச்சு இந்த இடத்துல நல்ல மனித தன்மை அப்படிங்கிற அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாங்க இல்லையா, அது சூப்பர் என்று தான் பொருட்படுத்த முடியும். உண்மையாவே எனக்கு தெரிஞ்சு ஜிவி பிரகாஷ் அவர்கள் சைந்தவியை மிஸ் பண்றது உண்மையாவே நியாயமான ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியுது. ஒருவேளை மிஸ் பண்ணா அது நியாயமான ஒரு விஷயமாக இருக்கும். அவ்வளவு டிசர்வான ஒரு பர்சன் சைந்தவி அவர்கள். நல்ல ஒரு உள்ளங்க அவங்களுக்கு, மாற்று கருத்தே கிடையாது. அது மட்டும் இல்லாம இதை தாண்டி பயங்கரமா கான்ட்ரோவர்சி போய்கிட்டு இருக்குங்க இப்போ இந்த நேஷனல் அவார்ட்ஸ் சார்ந்து. அவ்வளவு இன்ஃபுளுசர் இதற்கு எதிர்க்கும் புதிருமாக நிறைய விஷயங்களை சொல்றாங்க. நேஷனல் அவார்ட்ஸ் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கூட இதுல ஆர்ட்டை பார்த்து கொடுக்கல, கலையை பார்த்து கொடுக்கல, ஏதோ கொடுக்கணும்ட்டு கொடுத்து அவங்கவுங்க பீப்புள்ஸை பார்த்தே கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இவ்வாறெல்லாம் கான்ட்ரோவர்சி சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அவை உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு நம்ம வரல. பட் நிறைய டீகோட்ஸ் எல்லாம் பண்ணி இங்க பாருங்க, இந்த படத்துக்கு கொடுத்துருக்கலாம், ஆனா இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க, இந்த படத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க, இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சி இப்போ நேஷனல் அவார்ட்ஸ் அறிவிக்கப்பட்டிருக்க போய்கிட்டு இருக்குங்க.
ஸோ இதுல என்ன சரி என்ன தப்பு நீங்களே பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். பாய் நண்பர்களே.